வண்டமெல்லாம் அள்ளி கொடுத்து நான் 10,000 ரூபாவனும் ரொக்கம் கொடுத்து நான் 10 மணிலேருந்து எக்கோ கட் பண்ணுங்க ப்ரோ. இன்னொரு மட்டும் வை. 10 மணிலேருந்து நீங்கள் வாசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை மீண்டும் நான் கஷ்டப்படுத்த நான் விரும்பவில்லை. கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டு. ஆமாம் ஆமாம், அதான் உண்மை. எல்லாத்துக்கும் வாசிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் இவ்வளோ நேரம் உள்ளே போய் படுத்து கிடந்தேன். நானாக வாமாப்பிள்ளையே இருந்தேன். ஆச்சு தப்பு அதான் இருக்கியாப்பா. அந்த இளையாங்குள்ள இருக்க சித்தி எப்படி இருக்கு? நல்லா இருக்கப்பா. தேவ ஹோட்டலில் இருக்க சின்னம்மா நல்லாப்பா. தூத்துக்குள்ளே இருக்க பெரியம்மா 3 இல்லையா? அவருக்கு எத்தனை சம்சாரம்? எங்கள் சொந்த சித்தப்பேன் இப்படி கேட்டீங்கன்னா அந்த சொல்கிறாருல விளக்கம் என்னப்பா எல்லாம் நல்லாக்கா இல்லை அதுக்கு 3 இல்லையா? தொண்டியில் இருக்க சித்தி 4, அறந்தாயில் இருக்க சின்னம்மா 2. நீ ஊரை காலி பண்ணி வீட்டுக்கு போ. இந்த வந்துட்டா இல்லை ஆப்பா. கள்ளத்துக்கு போட்டு உட்காரக்கூடாது. கிரைண்டரை கொண்டு வந்து உட்காரு. ஏன்டா அந்த குடும்பம் என் தம்பியெல்லாம் காணா. என்னப்பா கிடாவட்டா? அடையாது என்னடா அது மாவளை கிடக்க வந்தவங்களா? அதான் அதை பொத்தி விடு லூசு பங்காளி. அது சட்டையை பொத்தி விடு, கண்ணு வட்டுறோம். அது என்னடா அது குண்டுக்க விளையாடுற குழி மாதிரி பத்தலையா? சட்டையை கழட்டிட்டு வேட்டியை உருவி அதில் பொத்து. ஆமாம், இங்கிட்டு இது தெரிஞ்சுன்னா இதை கொண்டு வந்து போட்டு கதவாளி தட்டை போட்டு விடு. இதில் வெதரில் அணக்கண்டா உள்ள உட்கார் என் தங்கம். அதே என் தம்பியை கரெக்டாக வர்றாங்க. பொம்பளையெல்லாம் காணா. அதே பனங்குடியா இல்லை பாத்தினூர் பஸ் ஸ்டாண்டாடா? அதே தானே. கொஞ்ச நேரம் உள்ளே வந்து இதில் இருந்தேன் சுளுக்கு நீவுறதுல. ஐயோ அது யாரா அது? சரி எங்கள் ஆத்தாதேன். உனக்கு அப்புறம் நான் காசு தரேன். காசை தரேன் தாயே. நீங்கள் பேசாதீங்க, நான் பேசுங்கப்பா விடுங்கப்பா. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம்மெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு ஆரோக்கியமாக கை கால் சுகத்தோடு இந்த பிறவிலே நம்ம சாமி படைச்சதை நினச்சி நம்மெல்லாம் நித்தம் சாமியை கும்பிடும். உண்மைதான் வங்காளி. என்னவங்க எதை கொண்டு போக போகிறோம் போங்கப்பாங்கிட்டு. இன்னைக்கு காலையிலலாம் என்னால் தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சி. அன்பாளையம் கட்டடம் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சென்னையிலேருந்து வருகிற அந்த திரைப்பட நடிகர் இயக்குனர் பெருங்கொண்ட ஒரு கதாசிரியர் என் மனைவி கையிலேயே சமைச்சு அது சாப்பிடணும் ராதா அப்படி சொன்னார் பாக்கியராஜ் ஐயா. எங்கள் வீட்டுக்காரம்மா சமைச்சாங்க. அப்போ வந்து சொன்னார் ஒரு வார்த்தை, அருமையான சமையல் ராதா, இப்படிலாம் எங்கள் வீட்டிலாம் சமைக்க மாட்டாங்க. ஷூட்டிங் பாட்டில் கூட நான் அப்படி சாப்பிட்டதில்லடா, நீ நல்லா இருக்கணும்டா அப்படி சொன்னார். இப்போ கூட தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு வரிசையாக நாடகம் இருக்கு ஐயா பாக்கியராஜ் ஐயான்னு சொன்னேன். சென்னைக்கு வாடா அவனை பார்க்கணும் அப்படி சொன்னார். அந்த நல்ல மனிதர் என்று இல்லை. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. காலையிலே எப்பொழுதும் போகிறது மாதிரி உடல் பயிற்சி போயிருக்காரு. உடல் பயிற்சிக்காக நடைபயிற்சி போயிருக்காங்க. திடீர்னு நெஞ்சு வலிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதில் போய் நீ பெரியாள் நான் பெரியாள்னு சொல்லும். இந்த வாழ்க்கை என்பது ஒரு மாயை. இருக்கு வரை பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருந்துட்டு செத்து போகணும். அவன் தான் நல்லா இருக்கணும், பிறரெல்லாம் கெட்டு போக நினைக்கிற முட்டாள். தானும் வாழ்ந்து அடுத்தவரை வாழ வைக்கிறவன் தான் இந்த தமிழினத்தில் பிறந்த தமிழன் என்று நான் சொல்லுவேன். அதே அப்படியே ஒவ்வொருத்தரும் போகும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழ் குடிமன் ஷூட்டிங்கில் வந்து என்னை நேரில் பார்த்து என்னை வாழ்த்தி விட்டு சென்றார் இயக்குனர் இமயம் பாரதிராஜா ஐயாவை மறக்க முடியாது. அவர் தான் சொன்னார், இந்த மதுரை மண் சிவகங்கை மண்ணுக்குன்னு ஒன்று இருக்குடா, வீரம் இருக்கும், இந்த கலைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும்டான்னு என்னை பார்த்து சொன்னார். பெரிய ஆகச்சிறந்த ஒரு கலைஞன் என்று என்னை சொன்னார் இயக்குனர் இமயம். அவரும் கிடையாது. அப்போ இந்த நாடக கலையை நம்ம பாமர மக்கள் இந்த பகுதி மக்கள் தான் பார்க்குறான்னு கிடையாது. இந்த தம்பிகள் எல்லாம் யூடியூப் எடுத்து காலையில் அந்த கைபேசிக்கு கொண்டு செல்வார்கள். எல்லோரும் கைபேசிக்கு வந்துடும் இந்த 3 பேரும். ஆனால் இன்றைக்கி எல்லாருமே பார்க்குறாங்க. உலகத்தில் இருக்க தமிழன் பூரா
நாடக கலையை பார்க்குறாங்க. இதில் என்ன ஒரு எனக்கு கிடைச்ச மட்டும் கிடையாது, சக நாடக நடிகர்களுக்கு கிடைச்ச ஒரு பெருமை என்னென்னா, அழிந்து வந்து கொண்ட இருக்கக்கூடிய கலையிலே நாடக கலை ஒன்று. இன்று அந்த கலை மீண்டும் புத்துயிர் பெற்று இத்தனை மக்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கு. என் தம்பிகளெல்லாம் அங்கே அமர்ந்திருக்கிறார், ஆக சிறந்த படைப்பாளிகள். ஒவ்வொருத்தனும் என் தம்பிகளெல்லாம் ஒவ்வொரு தொழிலையும் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான என் தம்பிகள் இல்லை என்றால் நான் இல்லை. எங்கே படுத்துக்கிட்டு கை தட்டான்னா பார், அப்படி படக்கூடாதுப்பா, அண்ணே இல்லையாடா. முதல்லாம் நாரதர் பரிச்சூர் பழனியப்பன் தாத்தா நாரதர் போட்டு வருவார். தூங்கிட்டு இருந்த ஆள் வீட்டில் கிடந்த ஆள்லாம் ஓடியாருவாங்க, பரிச்சூர் பழனியப்பன் வந்துட்டாருன்னு. இன்றைக்கி இந்த நாரதர் வெளியே வர்றாரு, ஐயே வதச்சானே பிள்ளை ஓடிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடுது. எல்லாம் கொடுமை, கால கொடுமை. என்ன செய்ய? கதையும் புராணத்தையும் பார்ப்பதற்கு இங்கே ஆள் இல்லை. ஆரம்ப காலத்திலே தட்டு வண்டி பூட்டி, சைக்கிள் டீப்பு டயரை தீய பொருதி, சிம்லி விளக்கை தூக்கிட்டு வந்தாங்க நாடகம் பார்க்க. இன்றைக்கி இருக்கிற விளக்கை கலாண்டு போயிடாங்க. வணக்கடா, வணக்கண்டா தம்பி. காலையில் மாட்டு வண்டி பந்தயிருக்கா? என் தம்பிகள் வெற்றியோட திரும்பி வா, கருப்பி உன்னை காப்பாற்றினேன், காளிமுனி பின்னாடி வர, வெற்றி உனக்கு தாண்டா போடா. மாட்டு வண்டி என் தம்பி சிங்கக்குட்டி பயலுகடா. பூரா உழைப்பாளிகள் என் தம்பிகள். என்னப்போ கம்போட வந்துட்ட, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த தாரக மட்டும் அந்த டான்ஸு 2 குத்து கண்டாளி மலை. வையாபுரி செந்தில்குமரன் நாரதர் வர்றாருன்னா பொன்னமராதி பக்கம் இருக்கிற கடையை பூரா அடைச்சிருவாங்க. 150 கேட்பேன். எம்கேஆர் தான்டா. அன்னை மொட்டை எடுத்து மசூர் தலையில் அண்ணனை மாற்றிட்டாங்க. நான் என்ன இந்திக்காரனா? என்னுடைய குரலை பார்த்து பைபாஸ் ஓரத்திலே நாடகம் நடித்தால் அத்தனை லாரி வண்டியை நிறுத்தி விட்டு வருவார்கள். ஆக மொத்தத்தில் என் தம்பிகள், எங்கள் அண்ணங்கள், அக்கா தங்கச்சியல் மனதிலே நின்றது எம்கேஆர் உருவம் அல்ல, இந்த எம்கேஆருடைய குரல் தான் நின்றது. ஒரு உள்ள கைதட்டல் நான் கிளம்புறது நல்லது. நன்றி நன்றி, போதும். வணக்கம் அண்ணன் தம்பிகளாம், கொஞ்சம் உட்காருங்க, ஒரு நாரதரை புழக்க வேண்டிய வேலை இருக்குது, அன்னை முடிச்சுட்டு வரேன். வையாபுரி செந்தில்குமரன், உனக்கும் எனக்கும் வழக்கு இருக்கு, வாடா சிவகங்கை மாவட்டத்துக்குண்டேன். உப்புச்சோப்பு கம்பெனி 2வது பார்ட்னர் ஈரு சிங்கம். அவர் ஊர் பொன்னமராதி பக்கம் சிங்கம் வையாபுரி. அவர் ஊரை விட்டு ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி நாடகத்துக்கு போயிட்டான். அவர் கேட்காத ஏழை கேட்குறாப்பா, சிற்பம் எப்படி உருவாச்சு, ஆமாம் ஏன் மெதுவாக போகுது, பூனை எதுக்கு மியான்னு சொல்லுது, இவ்வளோ கேள்வி கேட்டாப்புல. நான் இங்கே கேள்வி உன்னை கேட்டுத்தே உன்னை வெளியே வர விடுவேன். இப்போ நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, கட் அவுட்டு எதுக்காக அடிக்கிறாங்க? என்ன தம்பி, வாங்கப்பா வாங்கப்பா, சும்மா வாங்க வாங்கப்பா, இதில் கூட லைட் அமர்த்தி கூட படுங்க. என்ன நாடகம்? வா பாடு, மனுஷனுக்கு இல்லாத எதுவுமே கிடையாது. வா வாங்கப்பா. பாரு என் தம்பி அதுலேயும் சரியாக இருக்கேன், மைக்கு தள்ளி வைய நான் படுக்கிறேன்ட்டேன். மனிதனுக்கு இல்லாதது என்ன இருக்கிறா தம்பி? தம்பி நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு கூட தூத்துக்குடி போயிட்டு வாங்களே, கடல் கரையில் உட்காந்து பேசிட்டு வாங்க. தம்பி பங்காளி உனக்காக தான் பங்காளி வாங்குறேன். திருத்திப்பட்டி இளைஞர் நற்பணி மன்றம் திருத்திப்பட்டி என் தம்பிகள் சார்பாக கொடூரமா 201. நன்றி என் தம்பிகள், வெற்றி நன்றி. கொஞ்சம் இருங்க, அந்த கப்ளிங் பண்ண நான் பிறந்துக்கிறேன். யார என்னத்த வெறியா இருக்கு? ஏன் அரிப்பா ஏய் ஓயெல்லாம் சொல்லக்கூடாது. நான் கூப்பிட்டா தானே நீங்கள் வர முடியும், இல்லைன்னா அங்கே குருட்டு கோக்கு மாதிரி உட்காந்துரு. அக்கா மகா நாடகத்தை கெடுக்க ஆன்லைன்டே ஆண்டியா. வணக்கம்டா உள்ள கேன் கெத்தில் பாட் பேரும் சாம் ஏரியா கத்தாம வா, செகுல அரைஞ்சு விடுறேன். ரொம்ப அரை வாங்கிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். அரை வேணா 2 கிலோ போடுங்க, பெருங்கொண்ட குடும்பம். ஒரு 2.5 கிலோவா வாங்கிட்டு போவேன்.
என்ன தெரியும்னு இவ்வளோ தூரம் வர்றேன். இல்லை என்ன தெரியும்னு நீ இங்கே இருக்கிய என்ன காரணம்? நான் இந்த மாவட்டத்துக்குரியவன், நாங்கனே தான் இருப்பேன். இந்த மாவட்டம்னா இந்த மாவட்டத்தில் இருந்துருவியா? யாருக்கு எந்த நீங்கள் என்ன மாவட்டம்? யாருக்கு எது சொந்த மாவட்டம்? நீங்கள் எந்த மாவட்டம்? எது? நான் கேள்வி கேட்டிருக்கேன், நீங்கள் பேசவே கூடாது. எனக்கு மாவட்டமே கிடையாதுங்க. கட் அவுட் எதுக்கு அடிச்சிருக்காங்க? எனக்கு மாவட்டமே கிடையாதுன்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். நீ கேட்குற கேள்வி சரியான கேள்வியாக இருந்தால் அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். கட் அவுட். ஏய் கேட்குற கேள்வியை சரியா கேளு. நான் பதில் சொல்கிறேன். எனக்கிட்ட போய் நீ எந்த மாவட்டம் கேட்குறியே? இருங்க. கட் அவுட் எதுக்கு அடிச்சிருக்காங்க? அவ்வளோதான். விளம்பர பலகை, அதுக்கு பேர் பதாகை. நீங்க என் தம்பிகளுக்கு புரிய வேண்டும். விளம்பரம் பலகை என்றால் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவான். சரி, நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? எதுக்கு அதுக்கு பேர் கட் அவுட்? எதுக்கு அந்த நிக்குது பாருங்க. ஆமா, அதுக்கு பேர் எதுக்குன்னு. மிக்சியை சரி பண்ண வந்திருக்காரு சிவகங்கைக்கு. கட் அவுட் உண்டு எங்க? அப்போ கட் அவுட் எங்க உண்டணும்? ஓ, இதில் உண்டு. பசை காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன். என்ன கான்செப்ட்னே தெரியாம வந்துட்டு போனா வரும், போனா போகும், எல்லாமே பைத்தியம். ஏன் அதுக்கு பேரு கட் அவுட்? சொல்லுங்க. கட்டிட்டு 2 நாள் கழிச்சு அதை அவுத்துருவாங்க. கட். ஏய் மூரா. 2 நாள் கழிச்சு அவுத்து அவுட். நிப்பாட்டுங்க நீ முதல்ல. கட் அவுட். சதி திட்டம் நடக்குது 3 பேர்கிட்ட இருந்து. நீ கேள்வி கேட்கலாம் சார். நான் கேட்குற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமாங்கிறத நான் யோசிக்கிற மாதிரி முதல் கேள்வியை சொல்ல முடியுமான்னு. என்ன இடங்க இது? என்ன இடம்? சிமுண்டு. நாடக மேடம்னா அடி வாங்கிடுவோம் நீ பார்த்துக்க. கலையரங்கம். ராமேஸ்வரத்துக்கு பஸ் இருக்கா? என்னப்பு? ராமேஸ்வரத்துக்கு பஸ். ராமேஸ்வரத்துக்கு பஸ் இருக்கப்ப ஒரு சின்ன குசூருக்கு போட்டு விடவா? நான் கூட போட்டு விடுறேன். அப்படி சுற்றி ஒரு ரவுண்டு நீர்மலைக்கு போயிட்டு போங்க. கமலஹாசன் சார் இருக்காருல்ல, அவர் படத்துக்கு பூரா அவர் தான் டூப் போடுவார். ஏன் வர்றாங்க எதுக்கு வர்றாங்கன்னு தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. அவங்க வாட்டுக்கு வருவாங்க போவாங்க. அது ஜீவனுக்கு டவுசரை போட்டுருவோன்னு ஏன் பேட்ட இருக்கிறது? திறந்த வீட்டில் எது நடந்த பேரி தலைவன் நடவேன். சரிங்க, நல்ல விஷயமா பேசுவான். ஏதாவது இந்த பூமியில் கேள்வி கேட்கலாம். நடக்க போற விஷயத்தை பத்தி கேள்வி தாங்கள் கேட்குறீங்களே, நான் கேட்குவேன். ஏன் நீங்க கேட்கணுமா நான் கேட்கணுமா? நான் கேட்டேன் கட் அவுட். அதுக்கு பதில் நீங்க ஏதாவது சொல்லுங்க. விளம்பர பதாகை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டீங்க. நீங்க விஷயம்னா அந்த பூமியிலே நம்ம நடப்பு முறையான ஒரு விஷயத்தை பேசலாம். இது வேள்விமலை சாரல். வேலிமலை சாரல் கிடையாது. மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் அந்த பூமியிலே வளர்வதற்கு காரணம் என்ன? ஊரை நம்புறது அது அந்த காலம். இது மரம் செடி கொடியா? 650 வாடகை கட்டி வச்சிருக்காங்க. பூமியில மரம் செடி கொடிகள் புல் பூண்டுகள்லாம் வளர்வதற்கு காரணம் தண்ணீர் தானே. நீர் தானே தேவை. அந்த நீரை இறைவன் மூலமாக வர்ண பகவான் மூலமாக இங்கே பூமிக்கு மழை பொழிகிறார். அப்படி மழை பொழியும் போது பூமியை நோக்கி இடி விழுகிறது. இடி விழுகும் பொழுது மக்கள் அனைவருமே அர்ஜுனா பத்து அர்ஜுனா பத்துன்னு சொல்றது காரணம் என்ன சொல்லு? சொல்லாம போ, நீ போவே கழிச்சா. மேகங்கள் இருளுகின்றன. தம்பி சொல்ல வேணும், சிரிக்கூடாது. இடி விழுகும் போது அர்ஜுன பத்து சொல்றோம்ல, கேள்வி கேட்டிருக்காரு. எந்தெந்த இந்தியாவில் வாடா வாடான்றது தப்பு. நீ அங்கிட்டு போடா. ஐயா 2 பேரும் பாய்ங்களே, காலாவது நாட நின்றும் போயிடுவேன். பாய் நீ ரோசனம் இல்லாத பாய காத்த கடிமே பாப்போம். பாவம் பாவம். எப்பா இருப்பா, நீங்க தலிக்கப்போ. இடி விழுகின்ற பொழுது எதுக்கு அர்ஜுன பத்துன்னு சொல்றோம்? பருத்திப்பால் 8ன்னு சொல்லியிருக்கலாம், கணேசன் 7ன்னு சொல்லியிருக்கலாம், கதிரேசன் 3ன்னு சொல்லியிருக்கலாம். அர்ஜுனன் 10 ஏன் சொல்றாங்கன்னா, வருட பகவான் என்பவன். சரி இரு, இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? அர்ஜுன இது என்னமோ சொன்னி, என்ன சொன்னது? 3ஆ கணேசன் 3ஆ? அர்ஜுனா 10. ஆமா, அர்ஜுனே 10, கணேசன் 3, வேலுச்சாமி 2 அப்படி சொல்லியிருக்கலாம். இது என்ன எண்ணிக்கையில் வருது, என்ன கதை? இருங்க பங்காளி, சாமி பங்காளி. ஏன் அர்ஜுன 10ன்னு சொல்றாமண்ணா? ஆமா, அர்ஜுனா அர்ஜுனா அஞ்சுனது அர்ஜுனா சினிமா பாடல்கள் வந்ததே இந்த அர்ஜுன 10 வைத்துதான். ஆனா வானம் என்பவன் யார் அப்படின்னா, வானம் பூமி காத்து எல்லாம் கேட்கறவங்க கேட்கலாம். தம்பி நீ எதிர்த்து போகல,
கோவம் நான் என்ன சொல்லவே இல்லை. உங்களுக்கு கோவம்லாம் வரல, கல்லை விட்டு எரியணும் போல தோணும்ல. ஏன் தம்பிகள் பூரா ஏன் தம்பி பூரா 1 ஏக்கரில் உழுவுறவங்க. இப்போ எதுக்கு அங்கே நிற்கிறாங்களே இல்லையா, நீங்கள் இழுத்து விட்டு போயிடுவாங்களோ. தம்பி கொஞ்சம் 2 அடி எனக்கு தள்ளி இல்லை, நீங்கள் எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அண்ணனுக்கு வந்து வலது கண்ணு டிப்னு அடிக்கும். ஏன் இடி விழுகும் போது அர்ச்சனை பத்துன்னு சொல்கிறோம்? தான் வந்துட்டாங்கல்ல மறுபடி காலையில் 5 மணி தான் சொல்லுவாங்க. இடி என்பது என்ன? சாமி வந்துச்சா? ஏன் சிங்கம் சொல்ல, ஏன் போய் இடி? ஏன்னா இடிக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ண அவனை விட இவன் முரட்டு லூசு. அது என்னங்க வடக்கு லூசு என்னங்க அது? லூசு பையில தான்டா நீங்க. நான் சொல்றேங்க, சொல்லாட நீங்க சொல்லலாம். நீங்க என்ன இடி விழுகும்போது எதற்காக அர்ச்சனை பத்து அர்ச்சனை பத்து அர்ச்சனை பத்து இது அப்படின்னு சொல்றாங்க. 3வது தடவை கேட்டிருக்காங்க. இடி விழுகும்போது அர்ச்சனை 20ன்னு சொல்லியிருக்கலாம், வந்துட்டாங்கல்ல. ஆனா சொல்ல கிடையாது. இல்ல அர்ச்சனை 30ன்னு கூட சொல்லியிருக்கலாம், அதுவும் சொல்ல கிடையாது. தம்பி ஏன்னு நான் சொல்ல போற நேரத்தில் நீ என்ன மயத்துக்கு வந்த? போயிட்டானா இன்னொருத்தர் பாருங்க. இடிக்கு உகந்தவன் அர்ஜுனன். தம்பி நீங்களாம் முடிவு பண்ணக்கூடாது, அண்ணன் சொல்லணும். நீ வீட்டுக்கு போங்கடா. அம்மா நீங்கள் வந்து தான் நாடகத்தை 2ஆக பொழந்துட்டியே. தம்பி செவத்தை பாதிக்கிட்டே 7 நாள் பேசுவேன் நான். இழுத்து விட்டு போயிடுறேன். ஆய் வருதா? ஏன் போட்டுக்கிட்டு உசுரை வாங்குற? இடி வந்தால் டம்முன்னு சதி. இப்போ யாராவே கட்டலா கண்ட முண்டை. இடிக்கு பெயர் அர்ஜுனன். ஆனா அந்த அர்ஜுனனை ஏன் அர்ஜுன பத்துன்றாங்கன்னா, என் தலைமையில் விடுகின்ற இந்த இடியே அர்ஜுனா கொஞ்சம் அங்கிட்டு பத்துறா, அதனாலதான் அர்ஜுன பத்து அர்ஜுன பத்து. கை தட்டலாம் தம்பி, உடனே தட்டுறாங்க. அவங்களுக்கு 70 ரூபா தட்டிக்கங்க, காசை வாங்கிட்டு பொழைச்சிக்கங்க. விசில் தேவையில்லாது, இந்த காமெடிக்கு அவ்வளோ தேவை. நல்ல விஷயம் தான், உண்மையான விஷயம் தான். காரணம் பாருங்க, இந்த பூமியிலே மகாபாரதத்துக்கு நல்லா இருக்கு. ஏன்னா பதில சொல்லி போடுறாங்க. மகாபாரதத்துக்கு இதுக்கான சம்பந்தம் இருக்கு. பூமியிலே இடி விழுகு மழை பெய்யும் போது ஒரு காட்டை அழித்து இந்திர பிரதேசம் செய்யணும், நாடா உருவாக்கணும்னு அர்ஜுனன் வந்து காட்டை அழிக்கிறதுக்கு அக்னி பிரதேசம் பண்ண. அப்படின்னா காடு எரிகிறது, அந்த தணலை அணைக்க வேண்டும் என்றது வர்ண பகவான் அங்கிருந்து பூமியை நோக்கி நீராக பொழிந்து அந்த அக்னியை பஸ்மமாக்கினார். அந்த நேரத்தில் இடி விழுந்து அந்த நாட்டு மக்கள் அழிந்த காரணம். அதனால அந்த இடியையே தேக்கி நிப்பாட்டி. இடி இடி விழுந்துருச்சா? அவ்வளோ பெரிய அதிர்ச்சி காமெடி கிடையாது, ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டு போ. இடியே தேக்கி நிறுத்தி மக்களை காத்தார் அர்ஜுனன். அதனால தான் இன்னைக்கு பூமியில இருந்து அர்ஜுனா பத்தலாம், அர்ஜுனா 10 அர்ஜுனா 10ன்னு ஒதுக்கி விடுவதற்கான காரணம். கோயில் இல்லாத ஊர்லே குடியிருக்காது. அறிவியல் ரீதியாக என்னன்னா இருங்க, இப்போ அவனு சொன்னியா, அதை நீ மறுபடியும் அடி சொல்றியா? போய் அந்த மேயை சாப்பிடுங்க, அப்பா அப்புறம் வரேன். எதுக்கு நல்ல விஷயம் தான். இல்லை, இத்தனை பேண்ட் எதுக்கு போட்டியாவே? இருங்க, அடுத்து சொல்றேன். என்னது? ஆடு என்பது ஒன்று தானே? ஏன் வெள்ளாட்டுக்கு வெள்ளாடு செம்பரி ஆடு பேர் வர காரணம் என்ன? கை தட்டுறான் தம்பி. இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, பேச மாட்டேன், உங்களுக்காக பேசுறேன். எல்லாமே ஆடுதானப்பா, எல்லாமே ஆடுதானே சிங்க. அது ஏன் வெள்ளாடு செம்பரி ஆடு? தினா தம்பி அவ்வளோ ஏனே எது கை தட்டுன்னு சொல்லு. அவங்க தட்டுறாங்க, அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமால. அது ஆரம்பத்திலே செம்பரி ஆடு அல்ல, செம்பை பறித்த ஆடு. டேய் டேய், நீ பாட்டுக்கு எதையாவது சொல்லாத. செம்பறையாடு அப்படிங்கிறதான் பேரு. செம்பறையாடு. நீ நாங்க கிராமத்துல படுத்த எங்களுக்கு தெரியாமையா இருக்கு? செம்பை செம்பை பறித்த ஆடு, அதே செம்பரி ஆடு. வெள்ளாடுக்கு ஏன் வெள்ளாடுன்னு வந்துச்சு? என்னது? ஆரம்பத்துல திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பக்கம் ஒரு அருமையான கிராமம் இருந்தது, வெள்ளைய கவுண்டம்பட்டி. முருகனே, இந்த அங்கே போட்டு விடணும், இவங்களை உரிக்கணும். அந்த கிராமத்திலே இருந்து அந்த ஆடுகள் எல்லாம் அதிகமாக உற்பத்தி செய்து மற்ற ஊர்களுக்கு அனுப்பப்பட்டது. அந்த வெள்ளைய கவுண்டம்பட்டியில இருந்து வந்த ஆடு அதுதான் வெள்ளாடு என்று. புற மனநோயாளி தான், ஒரு வார்த்தை சொன்னோடனே உள்ள போய்
அடிச்சு விட்டு வருவாங்க. வெள்ளையக்கவுடம்பட்டியிலேருந்து வந்ததுனால வெள்ளையாடான், வேற ஊர்ல இருந்து வந்தா கருப்பாடு. ஐயோ தலையெழுத்த. சரிங்க, இப்போ வெள்ளாடு அப்படின்னு படிங்க. கால்நடைக்கு வந்துட்டு இடத்துக்கு, கால்நடைங்கிற இடத்துக்கு வரும்பொழுது மாடு கன்று இன்று சிவ பூஜையில கரடி போடுவோம் பாருங்க. இது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையில அது பண்ணியை பிடிச்சி கறி ஓடுறதுக்குள்ள ஓடியாது. இல்ல அது இல்ல, வலையை கடிச்சு விட்டு ஓடியாது. ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால இல்ல, இன்னைக்கு பௌர்ணமி. ஒரு சில பேருக்கு அப்படித்தான் இருக்கா. பக பக பகன்னு வந்தானே, என்ன உருவம்டா, என்ன உருவம்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க. கால்நடை பத்தி பேசுறீங்க, காரணம் மாடு இந்த பூமியிலே கன்று ஈன்றால் இளங்கொடின்னு ஒன்று வரும்ல, அந்த இளங்கொடியை ஆலமரத்தில் கட்டுறதுக்கு காரணம் என்ன? நான் கேட்குற கேள்வி புண்ணியமான கேள்வியா இருக்கும், நல்ல பதில். ஏன் அதுக்கு பேர் இளங்கொடி? பச்சை கொடின்னு வச்சிருக்கலாம், மஞ்சள் கொடின்னு வச்சிருக்கலாம், பூங்கொடின்னு வச்சிருக்கலாம். ஏன் இளங்கொடி அப்படின்னா இளம் வயதிலேயே டொங்காஸ். அந்த இளங்கொடி மட்டும் லேசா பாருங்கள் இலசாக இருக்கும். இலசா இருக்கிற கொடி இளங்கொடி, பெருசா இருக்கிற கொடி பெருங்கொடி, பூங்கொடி, கன்னிக்கொடி. என் பேண்ட் கிளியிட்டு முடி உனக்கு இருக்குடி அரடி. என்ன தவிர குசுக்கொல்லி முண்டை. முருங்கை மரத்திலே கட்டியிருக்கலாம் இளங்கொடி, அகத்திலே கட்டியிருக்கலாம், பருத்திலே கட்டியிருக்கலாம். அதில் கட்டக்கூடாது, அந்த விழுந்துடும். எதற்காக மாடு இளங்கொடி போட்டா ஆலமரத்தில் கட்டுறாங்கன்னா, அது ஏன் அதுக்கு பேர் ஆலமரம்? ஆளாளுக்கு அண்ணாந்து பார்த்த மரம். ஆள் மரம், ஆலை மரம். ஆமா ஆமா ஆமா. நீ வீட்டுக்கு போங்கடா, நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. அல்ல விளக்காதே, உண்மையா வரலாறுல இருக்கு. சும்மா என்ன ஐயா தம்பி, அண்ணன் அசிங்கப்படுத்தக்கூடாது. மற்ற மரம் கூட அப்படி வேப்ப மரம் அப்படி பார்த்துட்டு போயிடுவான். எட்டாம அந்த விழுதை பிடிச்சி, என்ன தம்பி கைதட்டா, நீ வேணாம், நீ வீட்டுக்கு போ, ஆய் லூசு. அது சின்ன விழுது மேலே தானே தொங்கும். எப்படியெல்லாம் கம்பி கட்டுற கதையை சொல்றாங்க பார்த்தியா? சொல்லுப்பா, நீ சொல்லு ஏதாவது. என்ன கேளுங்க, கேட்கறத கேளுங்க, சொல்ற சொல்லு. டேய் கேளுங்க, கூறுறதா கூறுறோம். டேய் ஏதாவது பண்ணிவிடாதடா, நீ பாட்டு கோரம் சொல்றா. நான் கேட்ட கேள்வி என்னன்னா, என்னங்க சத்திமான் சுத்து, சத்திமான் சத்திமான் மயந்தே வேறு. சரி, என்ன கேட்டீங்க? இளங்கொடிய மாடு ஈணுகின்ற கண்டு ஈண்டும் பொழுது இளங்கொடியை கொண்டு போய் ஆலமரத்தில் கட்டுறதுக்கான காரணம் என்ன? விழுதுல ஏன்னா இளங்குடி ஆலமரத்தில் கட்டுறாங்கன்னா, ஆலமரம் என்பது அதிகமான பலவீனத்தை கொண்ட ஒரு மரம். பலவீனமா? அதிகமான இதுங்க இது, அதுதான் அதிகமான இது. அது எது? இது இது அது இது அண்டா சொல்லிட்டார்ல. என்ன அதிகமா பலவீனம்னா என்ன தெரியாத? பலவீனம்னா செயல் இழந்ததுன்னு அர்த்தம். செயல், அதுக்கு அர்த்தமே புரியாவே பலவீனம். அதிகமான பலம் பலவீனம் அப்படின்னு. பலம் தான். அப்ப பலம் வாய்ந்ததுன்னு சொல்லு. பலம் வாய்ந்த மரம் தான் பல ஆலமரம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அந்த பலம் வாய்ந்த அந்த ஆலமரத்துல பலவீனம் அடைந்த இந்த இளங்குடியை கட்டுனோம்னா, இளங்கொடி பலவீனம் அடைந்தது குட்டி ஓட்டதுக்கு அப்புறம் வர்றது அந்த இளங்குடி பிரயோஜனம் இல்லையே வந்து. சரி சரி சொல்லுங்க. பலவீனம் அடைந்த அந்த இளங்குடியை கட்டினோம்னா மீண்டும் அந்த இளங்குடி இருந்த இடத்துக்கு மீண்டும் பலம் கிடைக்கும் என்பதற்காகத்தான் அந்த ஆலமரத்தில் கட்டுறாங்க. இங்கிட்டலாம் சுத்திக்கிட்டு வர்றாங்க வரியா? ஆமாம், இருப்பா. நீ சொன்னதை மட்டும் நாங்கள் நம்பிட்டு போகிறோம், நாங்கள் சொன்னால் மட்டும் உனக்கு எரிச்சலாக ஏய், இருக்கு. நீங்க சொன்னா சரியா சொன்னீங்கன்னா நம்பிட்டு போவேன். வா, அது என்ன இந்த ஐயனார் குதிரை பொம்மை மேலே சத்தியமாக சொல்கிறேன். ஏய், என்ன சொல்ற? காரணம் நான் சொல்ல, ஐயனார் குதிரைக்கு கீழே ஒரு பூதம் நிக்கும்ல, இப்படி தாங்கிக்கிட்டு காலை, இதை பார்த்துதான் அதை செஞ்சது. அது கிடையாது, இவங்க பாட்டனை பார்த்துதான் அது செஞ்சது. சரியா இருக்குங்க, இருக்கட்டும். சத்தோட மட்டும் இதை இறக்கவா? இதை வேலை செய்யாம பாத்துக்கிறது ஒரு வேலை. இதை கழுத்தை இறக்கவா? இறக்குங்க.
அங்கெங்கே எங்கெங்கே என்ன விட்டு போயிருந்தேன்னா சுற்றி தெரியாமல் நீ இபி ஆஃபீஸ் போன் அடிச்சிருப்பேன். இதுக்கு எங்கெங்கே அந்த இது இருக்குங்கிறது பட்டன் இருக்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். பாருங்க, ஆலமரம் வாழையடி வாழையாக வாழைமரம். ஆலமரம் என்பது பெத்த தாய் தந்தையை குறிக்கும். ஆலமரம் என்பது தாய்க்கும் தந்தைக்கும் ஒப்பானது. அவ்வு விழுதுகள் என்பது குழந்தை. ஆமாம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தாயும் தந்தையும் பிள்ளைகளை காப்பாற்றணும். ஆலமரம் விழுதுகை தாங்கி நிற்கும். அந்த விழுது பூமியிலே வேறு ஊன்றி அதற்கு அடுத்தபடியாக ஆலமரத்தை தாங்கி நிற்கும். அப்போ பல விழுதுகள் இந்த பூமியில இறங்கி ஆலமரத்தை தாங்கி நிற்பது போல் அந்த கன்று ஈண்டும் அந்த மாடு பல கன்றுகளை இந்த பூமிக்கு கொடுக்கணும். வாழையடி வாழையாக நிறைய கன்றுகள் உருவாகணுங்கிறது ஆன்மீகம். அறிவியல் என்பது இந்த இளங்கொடிங்கிறது நச்சு நிறைந்தது, நச்சுத்தன்மையானது. அந்த நச்சை போக்க வல்லது ஆலமரம் அப்படிங்கிறது தான் காரணம். எனக்கு ஒரு டவுட். டேய் டவுட்னா மண்டை. அப்ப தாத்தா பாட்டி எந்த மரத்துல இருப்பாங்க? மாடு இளங்குடி ஓட்டா ஆலமரத்தில் தாத்தா இல்ல இல்ல, இவன் என்ன கேட்டான் தெரியுமா? அப்பா அம்மா மட்டும் ஆலமரம் சொன்னீங்களே, அப்ப தாத்தாவை என்ன மரம் சொல்றீங்கிறேன். அவன் அவனுடைய கேள்வி அது. இல்லை இல்லை, முந்தி அவர்கள் தானே அந்த மரம். ஆ, அவன் அறிவு சார்ந்த பிள்ளை சார். நல்ல நல்ல நல்ல. வேற ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் நீங்க சொல்றீங்களோ இல்லையோ தெரியல. ஆனா டேய், சொல்லுவான். அவனை வேலை செய்யாம பாத்துக்கிறது உன் வேலைன்னு சொன்னேன். அவன்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்களேன், சின்ன கேள்வியா. ஆ? பச்சை பின்னி வாப்பா. எடுத்துட்டேன். மை புத்துரு வாங்க. அடிச்சு காலி பண்ணுங்க. ஹலோ. வாழைப்பழம் எல்லாமே மஞ்சள் நிறமா தான் இருக்கான். ஆமா. பச்சை வாழைப்பழம்னு ஒன்று இருக்கு. பச்சையா இருக்கும் பொழுதே உள்ள பழுத்து இருக்கான். ஏன் அது பச்சை வாழைப்பழம்னு வந்துச்சு? பச்சையா இருக்கும் பொழுது தோல் பச்சையா இருக்கும் போதே பழுத்தது. கேள்வி அதானா? இல்ல அதையும் கேள்வியா? தயா கேள்வி. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? ஆ. என் பழத்தை வச்சு அது வந்துச்சு. என் தலைவன் ஒரு டைலாக் தான் பேசுவேன். பேசிட்டு அவராக போயிடுவார், அவராக வருவார். நான் கேள்வி இவ்வளோ பேசுறீங்கள நல்லா. ஏன்னா ஒரு விஷயத்தை பேசுறா நல்ல விஷயமாக. இதுக்கும் மகாபாரதத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த பச்சை வாழைப்பழத்துக்கும் மகாபாரதத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. காரணம், கிருஷ்ணபெருமா இங்கிருந்து தூது சொல்ல போகும்பொழுது யாருன்னா விருதுடைய வீட்டுக்கு போனாரு. விருதுநகரா? விருதுநகர் இல்லைங்க, விருதுமன். தூத்துக்குடி போனாரு. நான் கூட தான் டிக்கெட் எடுத்து கொடுத்தேன். உங்கள்ட்ட எதுவுமே பேச முடியாது. நான் பேச வேண்டிய ஆளுகிட்ட பாத்துக்கிறேன். சொல்லுங்க. இனிமேல் எதா பச்சை வாழைப்பழத்துக்கு மகாபாரத சம்பந்தம் இருக்கா? அதை விடுங்க. நான் வேற எதையாவது உங்கள்ட்ட கேட்கலாம். ஏங்க. பின்தூங்கி முன்னொழுவல் பத்தினி அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு உங்க பூமியிலே. பின்தூங்கி முன்னொழுவல் பத்தினி அப்படின்னா பெண்களுக்கு அந்த ஒரு ஒப்பினை உண்டு. பத்தினி மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்னா அப்படி எழுந்து எல்லா பெண்களும் எந்திரிப்பாங்க. எல்லா பெண்கள் எந்திரிக்கிற பெண்கள்லாம் அப்படி தன்மை வாய்ந்தவர்கள். எல்லாருக்கும் முன்னாடி சாப்பாடை போட்டுட்டு மிச்சம் இருக்கிறதுல சாதத்துல தண்ணீரை ஊற்றி மிச்சம் இருக்க குழம்புல சுட வச்சு எல்லாருக்கும் பின்தூங்கி எல்லாருக்கும் முன்னே எழுந்து வீட்டிலே எழுந்த பிறகு வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடுவது பெண்களுடைய தன்மை. ஏன் பெண்கள் வாசல்ல சாணம் தெளித்து கோலம் போடுறாங்க? இதுக்கு பதிலாவது நீங்க சொல்லலைன்னு வச்சுக்கங்களேன், மரியாதையா 3 பேரும் இப்பவே கிளம்பிடுறது நல்லது. கோலங்கள் பலவிதம். புலங்கோழி. சொல்லிட்டாங்க போச்சுரா இரு போச்சுரா. தம்பி, நீங்கள் எதிர்த்து போகிறது நல்லது. போய் ஆயிருந்துருவாங்கடா. அண்ணன் அதை நடிக்க விட மாட்டேன். அண்ணன் சடக்குன்னு சொல்ல மாட்டேன். இரு 5.5 வருஷம், 6.6 வருஷம் கேட்கலாம். 50.50 வருஷம் கூட கோலம் இருக்கு. பொங்கல் வரட்டும். ஆனால் அதிகாலையில் சாணியை தொளித்து ஒரு WW போட்டிருக்கலாம், ஒரு பிராய்லர் கோடி கடை போட்டிருக்கலாம், ஒரு போர் போட்டிருக்கலாம். எதுக்காக பெண்கள் அனைவருமே சாணியை தொளிச்சு கோலம் போடுறாங்கன்னா, ஏன் கோலம்? இன்றைய காலத்திலே போடுவது கோலம் அல்ல. இல்லைப்பா, இப்போ போடுறது கெமிக்கல் பவுடருப்பா. கெமிக்கல் அந்த மாவு அரைச்சி தானே கோலம் போடுறாங்க. ஆமாம். நமது ஐயா காலம் பாட்டையும் பூட்டையும் காலத்தில், அன்றைய காலத்தில் போடப்பட்ட கோலம் வந்து அரிசி மாவில் அரைச்சிட்டு வருவாள். ரைஸ் முல்லை குருண மருந்து இல்லை, முண்டை. அது கொக்குக்கு வைக்கிறதுடா, மீன் செகில்ல. ஏன் அரிசி மாவில் கோலம் போடுறாங்க? சாப்பிட்டு போடுறதுக்கு இல்லை, அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் பிரியாணி கிண்டோம்.
தம்பி நீ போ தம்பி நிறைய படிச்சிருக்காண்டா. அதான் அவனுக்கு ஒரு எலுமிச்சை பரவாயில்ல. பழத்தை லேசா நீ நிறைய மந்திரிச்சு படிச்சிருக்கேங்கிறதே இப்ப பிரச்சனையே. நீ சும்மா எங்களுக்கு எழுதி கொடுத்த நோட் அண்ணன் எடுத்துட்டு போயிட்டாங்க. நீ போய் பத்து அவன் பத்தியா சென குதிமேனே. ஏன் இந்த அரிசி மாவில் கோலம் போடுறாங்கன்னா, எறும்பாகப்பட்டது இந்த ஒவ்வொரு அரிசியும் இந்த கோலத்தில் உள்ளதை எடுத்துக்கொண்டு வைத்து விடும். மழை காலத்திலே வானிலை ஆராய்ச்சி மையாளர் அசோக் காந்த் சொல்லுவார், 7 தம்பி பேர் எங்களுக்கு தெரியும் இருந்தேன். அசோக் காந்தா அசோகாந்த் அப்ப அவன் பேர் என்ன? ஏய் ரமணன்டா. அசோகாந்த் இது கூட வைக்கிறேன். செல்வகுமார் ரமணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அப்ப வச்சிருந்த பேர் உங்களுக்கே தெரியாது. பாட்டனுக்கு நீங்க நம்பித்தே ஆகணும். அசோகாந்த். இப்ப இடையில இப்ப கிமுக்கு அப்புறம் மாத்துனதே அந்த பேரு. அது கிமுக்கு முன்னாடி அசோகாந்த் முனிஷ்காந்த் எல்லாம் வைப்பாங்க. உண்மைதான். சரி சொல்லு சொல்லு சொல்லு. அந்த அசோகாந்த் எதுலடா விட்டேன்? நீ எதுக்குடா இங்கே போன? அப்போ இந்த எறும்பாகப்பட்டது எல்லா அரிசியும் அந்த கோலத்திலேருந்து எடுத்து போதில் தொடர்ந்து கனமழை பெய்யும் விடாமல். அப்போ கனமழையிலே ஆடு மாடு வைத்திருக்கிற மனிதர்களே தன்னை காப்பாற்றி கொள்வது ரொம்ப கடினம். ஆனால் இந்த எறும்பு ஏற்கனவே கோலம் போட்டாங்கல்ல, அந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போச்சிருந்த அரிசி துணுக்கள், அது அத்தனை எறும்புகளும் ஒன்று சேர்ந்து அந்த மழை காலத்திலே வெளியே வராமல் புத்துக்குள்ளேயே வைத்து சாப்பிடுமா. அப்பொழுது அந்த கோலம் போட்ட வீட்டில் உள்ள உறவுகளை இந்த எறும்பு குடும்பம் மொத்தமாக சேர்ந்து வாழ்த்துமா. எங்களுக்கு பசியை போக்கிவிட்டு அந்த குடும்பத்தார்கள் நன்றாக 100 ஆண்டு இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவார்களாம். அதற்காக முருகனை எப்போ தட்ட மாட்டியே? என்னமோ தட்டியிருக்காங்க. எந்த சாமி புண்ணியம்? உண்மைதான். வாழையடி வாழையாக. ஏன்னா 1000 பேருக்கு அன்னதானம் போடுவது கோலம் போடுறது அரிசியில் அரிசி மாவில் கோலம் போடுவது சமம். நல்ல விஷயங்க. உள்ள ஆளலும் சோன ஒரு சத்தம். என் தங்கை இன்னொன்று 2 ஒரு கிரு குதி மாவட்டம் அதை கொண்டு வாங்க. அதை எடுத்துதான் இந்த கூட்டம் இப்படி கிடக்கு. கூட பிறந்திட்ட தம்பிகளே. அண்ணா இந்த ஒளிப்பாலம் பாட வேணாம். கண்ணே அண்ணே பார்த்தா டான்ஸை பார்க்குறாங்க. இவங்க எப்போதான் ஓடிடுவாங்க. ஆஹா என்னையா எதுக்குயா கூப்பிட்டிய? எதுக்கு கூப்பிட்டிய? கொஞ்சம் குனி 2 ஷாட் போடுறேன். ஜாச்சி ஓட்டுன்னு என்ன நம்புற? இவர் வந்திருக்காரு. இவர்னா நாரதர் வந்திருக்கார். என் புருஷன் வந்தாரா? நீ எதுக்கு அப்ப வந்திருக்க? சுவாமியார் வந்திருக்கார். சாமியாரா? ஆமத்தா. சாமியார்னா என்ன சாமியாரியா? நாரத மகரிஷி. நாரதர் நான் உசுரோட பார்த்து